ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சக்கொட்டை கருவாட்டு குழம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நான் 100 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டையை ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மொச்சக்கொட்டையை நம்ம தனியாக வேக வைக்க போகிறோம். இங்கே நம்ம ஆட் பண்ண வேண்டியது கொஞ்சம் மஞ்சள்தூள், சீரகம், தேவைப்பட்டால் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேஸுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. இப்போ நான் இதை தனியாக 2 விசில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். இதுலேயும் நீங்கள் உப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தனியாக ஒரு சைடு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி குழம்பு மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். எப்பவும் போல் சட்டி நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு வெந்தயமும் இந்த சைடு கடுகும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ப்ளஸ் அது கூட ஒரு 15 20 பல் பூண்டு. ஏன்னா மொச்சக்கொட்டைக்கு நம்ம பூண்டு போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, சீரகம் ஒரு 10 15 மிளகும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இந்த சைடு மொச்சக்கொட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஸ்மெல் போட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழமாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு சுவை கூடுதலாகவே கிடைக்கும். தக்காளியும் அதே மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போது நான் பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா நெய் வாசனையாக அடிக்கும் நம்மளுக்கு வெந்ததுன்னா. இது நல்லா பிஞ்சாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 70% வெந்ததுன்னா போதும். இதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் ஸ்மெல் நல்லா போயிட்டதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதை நீங்கள் பண்ணும்போது சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். கருகிடக்கூடாது நம்மளுக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம மொச்சப்பயிர்லேயும் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். புளி தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் அளவு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். புளி கரைசல் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா உப்பு பார்த்துட்டதுக்கப்புறமா நீங்கள் மொச்சப்பயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கிண்டும் போது அதே மாதிரி நம்ம சட்டியை ரொம்ப சுரண்டிடக்கூடாது. மேலாப்பில் கிண்டணும். நான் புதினா எப்போவுமே இறக்கும்போது போட மாட்டேன். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் இறங்காது. நான் முன்னாடியே போட்டுட்டேன்.
இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை எடுத்து போட்டுட்டேன். கருவாடை போட்டு நீங்கள் சிம்மிலே விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது நல்லா ஃப்ளேவர் ஆகி சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சூடான சாதத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.